ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அண்ணாவோடைய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் லாங் வீடியோ போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. என்னடா இது வீடியோ வரலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கே தாட்ஸ் இருந்துச்சு, இந்த வீடியோ போடுறது இல்லையே, எடிட் பண்ணுறது இல்லையேன்னு. என்ன ரீசன்னா, போன வீக் தேர்ஸ்டேலேருந்து ஃபுல் பிஸி. ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷன் வந்ததுனால என்னால் என்னால் வீடியோ போட முடியலை. அதெல்லாம் போக போக வீடியோவில் சொல்கிறேன் கதையாக என்ன ஆச்சுன்றதை. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம், கெட் ரெடி வித் மீ. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோவை போட்டுட்டு, இந்த வாட்டி நான் அவ்வளோவா மேக்கப்லாம் எதுவும் போடலைங்க. ஏன்னா நைட் டைம் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வீடு சென்னையில் விநாயகபுரம் ரெட்டடிக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கேருந்து ஆவடிக்கு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஈவினிங் 5:30 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிளம்புறதுக்கு. ஸோ ஈவினிங் டைம் தானே நம்ம போகிறோன்றதுனால சன்ஸ்க்ரீன் எந்த ஒரு க்ரீமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஐப்ரோ, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், பொட்டு அதை மட்டும் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ ஐலைனர் வச்சுருக்கேன். இது 42 hours இருக்கும் பார்த்திங்களா, வாட்டர் ப்ரூஃப். அந்த ஐலைனர் தான் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக். ஸோ அதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து பிராண்டி ஹேரிங்டன் அந்த பிராண்ட், அதுக்கப்புறம் நைக்காவிலேருந்து கிளியோபாட்ரா ஷேட், அந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லிப்ஸ்டிக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐலைனர், ஐப்ரோ, மஸ்காரா, லிப்ஸ்டிக் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஐ ஷேடோ தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஷேடோக்கும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நைக்கா பிராண்டில் நியூட் பிங்க் கலர் அந்த இதுதான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ ஷேடோக்கு. இப்போ பொட்டு வச்சுட்டு இந்த மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஜிம்கி கம்பல் எடுத்து போட்டு ரெடி ஆகிட்டேன். வேறு என்ன, ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்க்கு நான் ஃப்ரீயாக தான் விட போகிறேன். இப்போ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ண போகிறோன்றதுனால நான் முடியை லைட்டாக சைடில் எடுத்து கட்டி விட்டுருக்கேன். ஃபங்க்ஷன் போயிட்டு ஃப்ரீயாக விட்டுருவேன். இதுதான் என்னோடய லுக் இப்போ. ஸோ அப்புறம் என்னங்க, ஆக்சுவலாக எப்படி இந்த 1 வீக் எனக்கு போச்சுன்னா, தேர்ஸ்டே தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். செப்டம்பர் 11 தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். செப்டம்பர் 11 எங்கள் அண்ணாவுடைய பாப்பா பர்த்டே. அவள் பேர் யாழினி. ஸோ இப்போ நம்ம ஆவடி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆவடியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டேடியம் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்டேடியம். ஸோ ஆவடியை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பழக்கப்பட்ட ஏரியா தான் ஆவடி. ஒய் பிகாஸ் நான் என்னோடய MBA இங்கே தான் முடித்தேன், ஆவடியில் வேல்டெக்கில் தான். ஸோ அதனால் டெய்லி நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ்ஸில் வரப்போ இந்த 2 கோயிலுக்கு மட்டும் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துடுவேன். அட்டனன்ஸ் மீன்ஸ் இறங்கி கும்பிட மாட்டேன். பஸ்ஸில் போகிறப்ப அப்படியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டு ஒரு ப்ரேயரை பண்ணிட்டு பஸ்ஸுலேயே ரெடி ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் போய்டுவேன் வீட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஆவடியில் வேல்டெக் ரோடு, அந்த ரோட்டில் தாங்க இருக்கும். அந்த சர்வீஸ் ரோடு இருக்கும் பார்த்திங்களா, பிரிட்ஜு, அந்த ரோட்டில் தான் இந்த மண்டபம் புதுசாக கட்டியிருந்தாங்க. ஸோ இதாங்க நம்மளுடைய பர்த்டேக்கு என்னுடைய ஃபுல் அவுட்ஃபிட்டே தான். ஸோ இப்படி தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். என்னடா இது ஃபங்க்ஷனுக்கு பேக் மாட்டிகிட்ருக்கோமே, ஆஃபீஸ் காலேஜ் முடிச்சு வந்துட்டோன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த பர்த்டே முடித்து டேரெக்டாக ஆவடியிலேருந்து வேப்பம்பட்டை இன்னொரு அண்ணா வீடு எங்கள் டேடி சைடில். ஸோ அவங்க வீட்டில் எங்கள் பெரியப்பாக்கு 1 year ஆனிவர்சரி, செப்டம்பர் 12 நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே. ஸோ அதுக்கு ஆவடியிலேருந்து நைட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ரீச் ஆகிடுவோம் நாங்கள். அதுக்கு தான் பேக்கில் ஃபுல்லாக ட்ரெஸ்லேருந்து எல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ரெடியாக வரதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம 2 பேரும் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. என்னென்ன அமக்கில் பண்ணுவாங்க பாருங்கள். பர்த்டே ஸ்டேஜில் நின்று ஒரு அத்தை இங்கே பாருங்கள் நான் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே கேப்பை ரப்பரை எடுத்து எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப நாங்கள் ஸ்டேஜிலேருந்து இறங்கி போய்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இவங்க தான் வந்து பர்த்டே பேபி. இவங்க பேர் வந்து யாழினி. ஸோ செம்ம சுட்டி, செம்ம வாள், ரொம்ப க்யூட்டு பாப்பா. ஃபுல் அவளுடைய ஃபன்னி வீடியோஸும் வந்து இதுக்கப்புறம் வரும் பாருங்கள், வீடியோ கண்டினியூஷனாக பாருங்கள். ஸோ இப்போ கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கேக்கு வெட்ட உடனேயே கேக் கட் பண்ண உடனேயே என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க கைஸ். கேக் கட் பண்ணிட்டு எல்லோரும் வந்து கேக் ஊட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்மளோடைய சுட்டி வால் பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, பர்த்டே கேர்ள், பர்த்டே பேபி யாழினி, கேக்கு நீங்கள் என்னடா கேக் கொடுக்குறது, நானே எடுத்துப்பேன்டா கேக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக கேட்குதான்னு சொல்லிட்டு கேக்லேயே ஜம்ப் பண்ணி கை வச்சு விளாட்டு இருந்தாங்க. ஸோ மிடில் எங்கள் அண்ணாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து ரிங் அதெல்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு ரிங்காக முக்கியம், கேக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு கேக்லேயே ஃபோக்கஸ் வச்சுட்டு இருந்தா பாப்பா. ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம். அப்படியே சைட் கேப்பில் நம்மளோட 2 வாளுங்க இருக்குது பாருங்கள் லைனில். அக்கா வந்து தங்கச்சிக்கு வந்து லிங்கா கேப் போட்டுக்கோன்னா எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேப்பை வச்சிச்சு. அப்புறம் லிங்கா வந்து பார்த்து ஹாய் டாட்டா காமிச்சிது. அதுக்கப்புறம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து மெமரிஸ்க்காக அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போச்சு. வர வழியில் வேல்டெக்கில் தானே நாங்கள் வருவோம். ஸோ அப்போல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப நாங்கள் என்ன பேட்ச்னா 2022 பேட்ச் தான் நாங்கள் MBA வேல்டெக் ஹைடெக்கில். ஸோ அந்த டைம் நாங்கள் படிக்கிற இயர்ஸ்லலாம் வந்து அவ்வளோவா ஆவடி அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து கடைங்களே அவ்வளோவா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மெயின் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சர்வீஸ் ரோட்லேயே நிறைய கடை வந்துச்சு, புது கடை. அதெல்லாம் பார்த்து எங்கள் டேடிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், டேடி பாருங்கள் டேடி, ஒரு கடையுமே இல்லை நம்ம படிக்கிறப்ப, இப்போ பார்த்தீங்களா எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் என்ன பண்ணிட்டோம், வேப்பம்பட்டுக்கு ஷார்ட்கட்டில் சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் எங்கள் பெரியப்பாவோட 1 year டெத் ஆனிவர்சரியில் எடுத்த பிக்ஸ்லாம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நிறைய லாங் வீடியோஸ் வரும், எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நான் கிளிப் ஆட் பண்ணுறேன், பெரியப்பாவோடைய அந்த ப்ரேயர் வீடியோஸ் எடுத்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் தான் உங்களுடைய திவ்யா. பாய்.